ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங்ஸில் 5 நிமிஷத்தில் பசங்களுக்கு ஈஸியாக ஸ்நாக்ஸ் பண்ணுறது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீட்டில் மைதா இல்லை கோதுமை மாவு இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் சீரகம், எள்ளு, இன்னும் சில்லி ஃப்ளேக்ஸ், காஞ்ச மிளகாய் இருக்கும் இல்லையா, அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ப்ளஸ் உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருண்டைகளாக பிடிச்சி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதை வந்து நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு பீஸ் பீஸாக எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அண்ட் இதில் நம்ம மசாலா வந்து நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் சேர்த்துக்கலாம். லைக் கருவேப்பிலை இருந்ததுன்னா அதையும் பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை பசங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் அண்ட் உடம்புக்கு நல்ல விஷயங்கள் பிடிக்குமோ அதெல்லாம் ஸ்நாக்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக தான் இந்த சீரகம், மிளகு இதெல்லாம் பொடி பண்ணி சேர்ப்போம். அவங்களுக்கு நார்மலாக ஃபுட்டில் இருந்தால் அதை எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க. ஆனால் இதில் இருக்கும்போது அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாமலே ஸ்நாக்ஸாக சாப்பிட்ருவாங்க. அண்ட் உடம்புக்கும் நல்லது கூட. கடைகளில் இருக்க பேக்கெட் சிப்ஸில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, எவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இதில் ஆயில் கொஞ்சம் அதிகம்னாலும் பசங்களுக்கு ஆயில் ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளியே ஃபுட்ஸ் வாங்கி தரதை விட வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் பண்ணி கொடுக்குறது அவங்க ஹெல்த்துக்கும் கொஞ்சம் நல்லது தான். அண்ட் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே இல்லாமல் ஜஸ்ட் 5 to 10 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணவே நமக்கு டைம் ஆகும். ஸோ ஈஸியாக பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு 1 week 2 weeks கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வத்தல் இல்லாத சமயத்தில் இதை வந்து நம்ம ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு மைதா இல்லாமல் கோதுமை மாவில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது வந்து இன்னும் உடம்புக்கு நல்லது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.